ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இன்றைக்கி எங்கள் வீட்டு கார்த்திகை தீபத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னோடய ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்ப வித்தியாசமானது. சாதாரண ஞாயிற்றுக்கிழமையிலேயே ரொம்ப சுறுசுறுப்பாக பரபரப்பாக காலைல சக்கரம் கட்டினாப்பில் ஓட்டிகிட்டு திரியிறேன்னா, அதே ஞாயிற்றுக்கிழமையில் கார்த்திகை தீபம் வந்தால் சொல்லவா வேணும். அப்படி தான் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது. ஏன்னா கடவுள் எனக்கு நல்லா ஓய்வெடுக்க சொல்லி ஒரு 4 நாள் ரெஸ்ட்டில் போட்டுட்டாரு. காலையில் 5 மணிக்கு தான் அன்றைக்கி எழுமனேன். கோலம் போட்டதை தவிர வேறு எந்த உருப்படியான வேலையும் நான் அன்றைக்கி செய்யலைன்னே சொல்லலாம். எல்லா வேலையும் என் வீட்டுக்காரவங்களும் பிள்ளைங்க மட்டும்தான் பார்த்தாங்க. கொஞ்சம் எடுபடி மாதிரி இருந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தேன். ஈவினிங் சும்மா சிம்பிளாக குலதெய்வ பூஜையை முடிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு தான் முதல்ல எங்கள் வீட்டுக்காரவங்க சொன்னாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியல, பனை ஓலை வாங்கிட்டு வந்தாங்க. இதுதான் எங்களோட ட்ரெடிஷ்னல் கார்த்திகை தீப பிரசாதமாக நாங்கள் வைக்கிறது. பனை ஓலையில் கொழுக்கட்டை செஞ்சு தான் நாங்கள் சாமிக்கு வைப்போம். என்னால் அது தடங்களாக வேணான்னு சொல்லிட்டு நானும் சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மாவு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மற்ற வேலைகள் எல்லாமே அந்த ஓலையை கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அந்த மாவெல்லாம் வைக்கிறது எல்லாமே என் பிள்ளைங்களும் வீட்டுக்காரவங்களும் சேர்ந்தே எல்லாம் செஞ்சிட்டாங்க. சிட்டி விளக்கு எல்லாம் ரெடி பண்ணது எல்லாம் என்னோடய பையன்தான். மஞ்சள் குங்குமம்லாம் எப்படி வைக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுக்க எல்லாமே அப்படியே கரெக்டாக செஞ்சிட்டான். அண்ணாமலை தீபத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே தீபம் ஏற்றின உடனே எங்கள் வீட்லேயும் பையன்தான் சிட்டி விளக்குலாம் ஏற்றினா. வீட்டில் உள்ள திருவிளக்கு எல்லாமே வீட்டுக்காரவங்க ஏற்றினாங்க. என்னால் விளக்கு எதுவும் ஏற்ற முடியலேன்னு கொஞ்சம் வருத்தம் மனசுக்குள்ளே இருக்க தான் செஞ்சுது. இருந்தாலும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அந்த ஒளிமயமான வீடை பார்க்கும்போது சில என் கவலையெல்லாம் பறந்துடுச்சு. நான் இருந்து பண்ணினா எப்படி இருக்குமோ அதே போல் தான் வீடு அன்றைக்கி இருந்தது. அதனால் எனக்கு அதை பார்க்கும்போது சில சந்தோஷம்தான். விளக்கு வெளியே சுத்தமாக வைக்க முடியல. அண்ணாமலை தீபங்க ஏற்றும் இங்கே சரி மழை காற்று. அதுக்கு மேலே ஒரு விளக்கு கூட எங்களால் ஒரு 5 நிமிஷம் கூட வெளியில் வைக்க முடியல. நிலவாசலில் வச்ச விளக்கு உடனே அணைஞ்சிடுச்சு. அதனால் எல்லாமே உள்ளே தான் வச்சுருந்தோம். மெயின் டோரையே சாத்தி வைக்கிற அளவுக்கு சாரல் உள்ள வரைக்கும் அடிச்சுட்டு போட்ட கோலம் 5 நிமிஷம் கூட இல்லைன்னு தான் சொல்லலாம். கோலம் தான் போட்டிருந்தேன். தண்ணியில் அப்படியே கரைஞ்சி போயிட்டு எல்லா விளக்கையுமே வீட்டுக்குள்ளேயே வச்சு அலங்கரிச்சுக்கிட்டாங்க. ஜன்னல்லாம் கூட ரொம்ப வைக்க முடியல. ஏன்னா காற்று ரொம்ப இருந்ததுனால எல்லா ஜன்னலும் க்ளோஸ் பண்ணி ஓரளவுக்கு சிம்பிளாக பூஜை ரூமு அப்புறம் வாசல்லெல்லாம் 1 2 அப்படி வச்சுட்டு ஓரளவுக்கு 50 விளக்கு கிட்ட தான் அன்றைக்கி ஏற்றிருந்தோம். கொழுக்கட்டைக்கு உள்ள மாவு ரெடி பண்ணுறது தான் இதில் காமிச்சிருக்கேன். அதுக்கு அரிசி மாவை முதல்ல கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். அது கூட பாசி பருப்பையும் நாங்கள் வறுத்து சேர்ப்போம். தேங்காய் இது எல்லாமே முதல்ல நான் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வறுத்த தேங்காய், சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டுட்டு கரைச்சி வச்ச வெல்லத்தை கொட்டி கொழுக்கட்டை மாவை ரெடி பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா 3 விதமாக செய்வாங்க. இதை சீனி போட்டும் செய்வாங்க, வெல்லம் சேர்த்து செய்வாங்க, கருப்பட்டி போட்டும் செய்வாங்க. ஆனால் எங்கள் எல்லாரோடைய ஃபேவரட் கருப்பட்டி தான். அந்த கருப்பட்டி கொழுக்கட்டை அந்த பனை ஓலையில் வச்சு வேக வைக்கும் போச்சில் வரும் பாருங்க ஒரு வாசனை. வீடு முழுக்க அந்த வாசனை நிறைஞ்சிருக்கும். எப்போ அம்மா சாமி கும்பிடுவாங்க, எப்போ அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்லாங்கிறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருப்போம். அப்போல்லாம் பெருசாக எங்களுக்கு வேறு எதுவும் எங்களுக்கு தோன்றதில்லை. நைட்டு கூட சாப்பிட மாட்டோம். ஃபுல்லாக கொழுக்கட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு தான் தூங்குவோம். அப்படி சின்ன வயசில் நாங்கள் கொண்டாடின அந்த கார்த்திகை தீபத்தை இப்போ நினச்சாலுமே எங்கள் மனசுலேயும் சந்தோஷம்தான். நாங்கள் பட்ட சந்தோஷம் எங்கள் பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கலனா கூட கஷ்டப்பட்டு எப்படியோ பிள்ளைங்களுக்காக செஞ்சு எங்களோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அது ஒவ்வொரு பெற்றவங்களோட கடமை. கண்டிப்பாக அதை நான் அப்படி தான் நினைக்கிறேன். பீரியட்ஸாக இருந்தாலுமே இப்போ விட்டுட்டா எங்களுக்கு ஓலை அவ்வளோ சீக்கிரத்தில் சென்னையில் கிடைக்காது. அதனால் இந்த டைமை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக தான் சாமிக்கிட்ட மன்னிப்பை கேட்டு அன்றைக்கி ஓலை கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகம்தான். ஏன்னா அந்த ஓலையை கரெக்டாக வெட்டி அதை நல்லா க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே மாவை நம்ம வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ஓலையால் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வெளியே வராத அளவுக்கு கட்டிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு வேக வைப்பாங்க. இல்லைனா பெரிய இட்லி சட்டியில் வச்சு வேக வைப்பாங்க. இங்கே நமக்கு அதெல்லாம் எங்கே தேடி போகிறது. அதனால் வீட்டில் உள்ள குக்கர் சைஸ்லேயே ஓலையை கட் பண்ணி நாங்கள் செஞ்சு முடிச்சுக்கிட்டோம். செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதோட பலன் அனுபவிக்கும் போச்சில் அந்த கஷ்டம்லாம் பறந்து போகிற மாதிரி அந்த சுவைக்கு ஈடு இணையே கிடையாது. கொழுக்கட்டையில் பனை ஓலை கொழுக்கட்டை தான் பெஸ்ட்டு ஒன்று நான் சொல்லுவேன்.
முதல்ல சாமிக்கு வைக்க வேண்டியதை என்னோடய வீட்டுக்காரவங்க முதல்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை வேக வச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட்டு நான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டேன். இதுக்கு இடையிலையும் மழையும் ஓரளவுக்கு கொஞ்சம் வெறிக்க ஆரம்பிச்சிட்டு, வெறிச்ச பிறகு தான் பூஜை பண்ண ஒரு 7 7:15 கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் பூஜை பண்ண மூச்சிலேயே. சில பேர் மனசில் நினைக்கலாம், எப்படி பீரியட்ஸோடு இப்படி செஞ்சு சாமிக்கெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கும்பிட்ற சாமி எனக்கு அம்மா அப்பா போல். எப்படி நம்ம அம்மா அப்பா நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்பெல்லாம் பெருசுப்படுத்தாமல் நம்மளோட அன்பை புரிஞ்சிக்கிறாங்களோ, அது போல தான் நான் கும்பிட்ற சாமியும் என்னை புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கையில் தான் நான் செஞ்சது. அன்றைக்கி நான் செஞ்ச கொழுக்கட்டையுமே நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்படி அன்னைக்கு பிரசாதம் செஞ்சு வச்சு சாமியும் கும்பிட்டு முடித்தாச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தா என் செடிகள் எல்லாம் அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியோட ஃப்ரெஷ்ஷாக நம்ம குளித்தா எப்படி இருப்போமோ அதுபோல் தான் என் செடிகள் எல்லாம் அன்றைக்கி பெஞ்ச மழையில் நல்லா குளிச்சுட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சேன்னு இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. அதனால தான் அதையும் கொஞ்சம் ஷூட் பண்ணேன். எப்போவுமே எங்கள் ஏரியாவில் கார்த்திகை தீபம்னா 6 மணிக்கு விளக்கேற்றின கையோட பட்டாசுலாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் மினி தீபாவளி மாதிரியே தான் நல்ல பிரகாசமாக கலகலன்னு இருக்கும். ஆனால் அன்னைக்கு பெஞ்ச மழையினால் வெளியிலேயும் விளக்கும் இல்லை, எல்லா வீடும் இருள் சூழ்ந்த மாதிரி தான். அப்படி இருந்த மழைக்கு அப்படி எல்லோரும் உள்ளே இருந்தாங்க. ஒரு 8 மணிக்கே மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டாசு சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிது. எங்கள் வீட்லேயும் தீபாவளிக்கு போட்டுட்டு கொஞ்சம் மீதியை வச்சுருந்தான் என் பையன். கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு 8:15 மேலே தான் போய் பக்கத்து வீட்டுக்காரங்களோடலாம் சேர்ந்து அவனும் வெடித்து என்ஜாய் பண்ணினான். அன்றைக்கி எங்கள் வீட்டு பூஜை ரூம் இப்படி தான் இருந்தது. என் பையன்தான் அதுக்கப்புறம் இதை ஷூட் பண்ணி எனக்கு கொடுத்தான். நானே இந்த வீடியோவில் தான் எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்து ரசித்தேன். நல்ல நாட்களில் பீரியட்ஸ் வரும்போதில் மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. கடவுள்கிட்ட இதை மாதிரி எந்த காலத்துலேயும் இனிமேல் நல்ல நாட்களோடு வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டினேன். வேறு எந்த வேண்டுதலும் எனக்கு பெருசாக வைக்கலை. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. தாய்மைங்கிறது பெண்மைக்கு ஒரு வரப்பிரசாதனம். இந்த மாதம் வர்றது எனக்கு ஒரு சாபமோன்னு எனக்கு அப்படி தோணும். ஏன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இந்த வீடியோக்கெல்லாம் அடுத்த நாள் எடுத்தது. கொஞ்சோண்டு மட்டும் விளக்கெல்லாம் வச்சு அன்றைக்கி கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணி இந்த விளக்கொளியில் வீடு எப்படி இருக்கிறத கொஞ்சம் ஷூட் பண்ணணும். ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. நல்லா இருந்திருந்தேன்னா வீட்டுக்குள்ளே எல்லாம் விளக்கு சுற்றியெல்லாம் கோலம் போட்டு நிறைய ஐடியாக்கள்லாம் இருந்தது. எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. சரி, ஒரு ஆணால் எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த வேலையை என் அத்தான் வீட்டுக்காரவங்க செஞ்சுக்கிட்டாங்க. ஓரளவுக்கு அது திருப்தியாக தான் இருந்தது எனக்கும். இப்படி கார்த்திகை தீபத்தையும் அதுக்கு அடுத்த நாள் பூஜையும் என் வீட்டுக்காரவங்களே செஞ்சு முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் எனக்கும் ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும் தானே. அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு செவ்வாய்க்கிழமை பூஜையை நான் செய்ய வந்துட்டேன். எனக்கு பிடித்த மாதிரி பூஜை ரூமில் கொஞ்சோண்டு விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்குள்ளே உகந்த நாள் தானே கார்த்திகை தீபம். அதனால் முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு செய்ய முடியாததை செவ்வாய்க்கிழமை செஞ்சு பூஜை பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு அவருக்கு பிடித்த வெற்றிலை தீபமும் போட்டிருந்தேன். அதே மாதிரி மறுபடியும் ஓலை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தோம். நான் இது மாதிரி 3ஆம் நாள் செய்கிறதுக்குன்னு அந்த ஓலையிலே கொஞ்சோண்டு கொழுக்கட்டையும் செஞ்சு சாமிக்கு பிரசாதமாக படைச்சி அன்னைக்கு பூஜையை சிறப்பாக செஞ்சு முடித்தேன். இதுக்கு பிறகு தான் எனக்கே ஒரு மன நிறைவு வந்தது. இந்த வருஷம் கார்த்திகை தீபம் மிஸ் பண்ணலங்கிற ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக அது ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நம்மளால் செய்ய முடியலேன்னு. அந்த ஏக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செஞ்சதுனால எனக்கு தீர்ந்து போச்சு. இப்படி தான் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபத்தை நாங்கள் கொண்டாடினோம். இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். கூடிச்சிக்கிறேன். இன்னொரு vlogல சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க.